என்னன்னா, டெல்டா பகுதியில் தஞ்சாவூருக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திட்டம் போட்டு விவசாயிகளை அழிப்பதற்காக நீங்கள் கையெழுத்து போட்டு கொண்டு வந்த மெட்ரோ திட்டம் நீங்கள் போட்ட முதல் சாதனை. TR பாலு மற்றும் கனிமொழி அவர்கள் வளத்தை கொளிப்பதற்காக சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். 2G ஊழல் செய்து உலக மக்கள் அனைவருக்குமே ஊழலை எப்படி விஞ்ஞான முறையில் செய்வது என்கின்ற ஒரு புதிய ஊழல் திட்டத்தை அறிமுகப்படுத்தினீர்கள். 2009 இலங்கையிலே உள்நாட்டு போர் நடக்கும் பொழுது 1,54,000 பேர் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது ஏர் கூலர் முன்னாடி உட்கார்ந்து உங்க குடும்பத்திற்கு எப்படி கேபினெட் மந்திரிகளை வாங்க வேண்டும் என்று டெல்லிக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஊழலையும் திட்டத்தையும் செஞ்சு தொடர் மின்வெட்டு திட்டத்தை தமிழகத்திற்கு அளித்தீர்கள். பிக்சிங் செய்து மருத்துவக் கல்லூரியினுடைய சீட்டை ஏழை மக்களுக்கு வராமல் பணக்காரர்களுக்கு மட்டும் செல்வதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். இன்னைக்கு இருப்பது G2. உங்களுடைய ஆட்சியில் இருந்தது கிரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர். அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து விவசாய மக்களுடைய நிலத்தை படுங்கி பட்டா போட்டு விட்டீர்கள். படம் தயாரித்து கொடுத்தால் சாராய ஆலை இலவசம் என்கின்ற புது திட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே சாராய ஆலை கொண்டு வந்தீர்கள். வெளிநாட்டிலிருந்து முதலமைச்சர் அவர்களே இல்லீகலாக ஹம்மர் காரை இறக்குமதி செய்து புதிய திட்டம் வைத்திருக்கின்றீர்கள். அதற்கு உங்க மேல CBI வழக்கு போட்டிருக்கு. ரெட் ஜெயின் மூவி, சன் பிக்சர், Cloud9, மோகனா மூவி தமிழக மக்களுடைய கலை தாகத்தை தீர்ப்பதற்காக புதிய ஒரு கலை திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிப்பதற்காக கூட 2011 ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். இதுதான் உங்களுடைய சாதனையை தவிர நீங்கள் செய்த அனைத்தும் கூட தமிழக மக்களுக்கு 10 ஆண்டுகளாக வேதனை மட்டும்.